பில் பண்ணலாமா? இந்த பில்ல நம்ம யூஸ் பண்ண போற ப்ராசஸர் AMD-ல Ryzen 5 9600X. நம்ம இந்த பில்லுக்கு யூஸ் பண்ற கிராஃபிக்ஸ் கார்டு வந்து AMD-ல வந்து Radeon RX 9060 வந்து யூஸ் பண்றோம். இன்னைக்கு நம்ம இந்த பிசிக்கு யூஸ் பண்ண போறது 1TB SSD. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு டெல்டா DDR5ல 16GB தான் நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளோட எல்லா ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாத்தையும் சப்போர்ட் ஆகிற மாதிரி மதர் போர்ட் ப்ரோ P65M வைஃபையோட வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபேன் கூட கிடையாது. ஓகேவா? அதனால வந்து நம்ம தனியாக ஃபேன்ஸ் வாங்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபேன் வாட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த காம்போனன்ட்ஸுக்கு 500 வாட்ஸே போதும். ஆனால் வந்து கிராஃபிக்ஸ் கார்டும் ப்ராசஸரும் ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம சேஃப்டிக்காக நம்ம 650 வாட்ஸ் வாங்க. ஃபைனலி நம்ம பார்ட்ஸ்ல பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதான் நம்மளோட கேஸ். இதுல வந்து டிஸ்பிளே இருக்கு. இது ஆனா உள்ள வந்து ஃபேன் இல்ல. அதனால நாங்க வந்து தனியா ஃபேன் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக டிஸ்பிளே வந்து டச் ஸ்க்ரீனால வச்சிருக்கிறானுங்க இந்த கேஸ். ஆக்சுவலாக இது அரௌண்ட் 40K மேலே. ஆனால் அவ்வளோ இருந்து இதுக்குள்ள ஃபேன் வைக்கல. ஸோ இது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம கலட்டணும். ஓகேவா? இதாங்க இங்கே கலட்டணும். சரி, இப்போ மதர் போர்டு எடுங்கடா. ஐஓஷன்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜோசே, இதை லைட்டாக இந்த விஷால் நீங்கள் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக வெளியே மட்டும் எடுங்க.